குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலையின் போகசுதரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்புவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜ்யம் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்க நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு. அப்புறம் எனக்கு மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்கறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரை செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்க அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசிகளுக்கான பொது பலன். சிம்ம ராசினியர்களுக்கு
ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு கிரகநிலைகளின் அமைப்பை வைத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கணும். சிம்ம ராசி அப்படின்னு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், சிம்ம சொப்பனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அப்படியே அங்கே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அந்த மதிப்பு மரியாதை இருப்போம். சுய கௌரவம் ஒரு இடத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பாருங்க, அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்து அவங்க செய்த விஷயத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அப்படியே ஒரு கஷ்டப்படுத்தாமல் நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. அதே நீங்கள் சிம்ம ராசிக்காரவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க, இல்லாட்டி அவங்கள கொஞ்சம் அதாவது சொன்ன குறைச்சி பேசி பாருங்க. நீ 1000 ரூபா கொடுத்தாச்சு, 1,00,000 ரூபா கொடுத்தாச்சு, நீ எனக்கு தேவையில்லை, போய்கிட்டு நான் அதை கூட பண்ணணும் அவசியம் இல்லை, உங்க கூட இருக்கணும் அவசியம் இல்லை, பட்டி முடிவு எடுத்துவாங்க. அதனால தான் நான் சொல்றது போக முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த சிம்ம ராசி கும்ப ராசியும் நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா சுய கௌரவம் எதிர்பார்க்கறதுல சிம்ம ராசியும் கும்ப ராசியும் ரொம்ப முக்கியத்துவமான ராசியாக அவங்க நீதி நேர்மையை முக்கியம் நினைப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கிறது விஷயம். ஸோ அவங்க எதிர்பார்க்கறது கட்டாயமா நீதி நேர்மையை எதிர்பார்ப்பார்கள். தன்னுடைய செயல்பாடுகளை மிக கரெக்டாக மற்றவங்க கேர் பண்ணுறாங்களா எதிர்பார்ப்பா சிம்ம ராசியோட இயல்பான தன்மை. ஸோ சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இருக்குது. ஸோ இந்த மக நட்சத்திரம் கேது பகவானி நட்சத்திரம், பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானி நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதான் சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இப்போ சூரியனாலே உங்களுக்கு தெரியும், அவர் தலைமை கிரகம். அவர் எங்கே இருக்காரோ அந்த இடம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்கும். சூரியன் இல்லைன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே மாற்றம் இல்லை என்பது. இப்போ சூரிய பகவான் இருக்கிறது தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் செயல்படுறோம். அதாவது எப்போல்லாம் வெயில் அடிக்கிட்டு அடிக்கிற வெயிலும் ஒரு மனுஷரை கஷ்டப்படுறதுப்போ அடிக்கணும். யாராவது வீட்டு விட்டு வெளியே வராமல் இருக்குமா? குறைஞ்சது 10% வரணும்னா வீட்டை 90% வீட்டு வெளியே வந்து போராட்டம் தயாராகும். ஏன்னா போராட்டத்தை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயத்தாக கொடுக்கறதா சூரிய பகவானுடைய வேலை. இப்போ சூரிய பகவான் ஆதிக்க கொண்ட ராசியாக விரும்பாங்க, கட்டாய வீட்டில் தூங்குவாங்க. வீட்டில் அவங்க லேட்டாக ரொம்ப நாள் தூங்குறாங்கன்னா அவங்க சிம்ம ராசியில் அவங்களுடைய கிரக நிலை வலுவிழந்துன்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. அப்போ சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் அதிக நேரங்கள் எடுத்துக்கிற கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே வெளியே இருந்துதான் போராடி வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம். என்னடா அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்க சொல்றதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஜூன் மாத பலன்களில் சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க போயிடுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல எப்போ புதனும் சுக்கிரனும் சூரியனும் உள்ள வர்றாங்களோ அப்போ இருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். அவங்க எப்போ வர்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகிற வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் சிம்மராசி சொல்கிறேன், புதனும் சுக்கிரனும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே உள்ள வந்துடும். ஜூன் 15க்கு அப்புறம் உறுதியாக சிம்ம ராசிக்கு லாபஸ்தானங்கள் அழுவி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக காத்துக்குவோம். இப்போ சிம்ம ராசியில் எப்படா மேலே ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், கடினமாக பர்ஃபெக்டாக வேலை பார்க்குற எனக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது தடையாகவே இருக்கே அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக உறுதியாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதில் ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. கட்டாயமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் என பார்க்குறோம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எப்படா காதல் சொல்லலாம், காதல் சொன்னால் நமக்கு ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு காதலை சொல்லி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம் என்ன உறுதியாக சொல்லலாம். அப்புறம் புதிய தொழில் தொடங்கணும்,
நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும், அதை தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே கட்டாயமாக தொழில் தொடர்ந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் செய்யலாமா வேண்டாம்? இந்த மாதம் நானே என் பார்ட்னரும் புதுசாக இணைய போகிறோம், நான் சேர்ந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுங்க. ஏன்னா இந்த கிரகமைப்பு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த கோச்சார ரீதியான பலன்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு மட்டுமே பார்ட்னர்ஷிப்பை உறுதி செஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் பார்ட்னர்ஷிப் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன ஆகும், ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசியின் அடிப்படையில் தான் அவங்க லாபத்தை சந்திக்க முடியும். உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதக ராசி நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் சிம்ம ராசி மூலமாக உறுதியாக லாபங்களை தொழிலில் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என கூறலாம். அப்புறம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஒவ்வொருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு முயற்சிகளோ அல்லது வெளி மாநிலங்களுக்குரிய முயற்சிகளோ நீங்கள் இருக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10,000 எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒரு 15 ஒரு 50 கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம், வாகனங்கள் மூலமாக நன்மைகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சரி சாமி, இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது. ரோட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை பண்ணி கிடப்பாங்க, நீ சும்மா போவேன் என்னையா பிரச்சனை அப்படின்னு அவங்க போய் கேட்கும்போது அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ மற்றவர்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை மற்றவர்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காராது. அப்போ லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டனால லாபம் வரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்தா இருக்காது, ஒரு பார்வையில் தான் கிடைச்சோம். கேதுவா 2 வாரம் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மற்றவர்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மற்றவர்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் உறுதியாக தலையிடக்கூடாது என்று நிதர்சனமான உண்மை. அதேபோல் உங்களுடைய கொடுத்த வாக்குங்கிறது கொஞ்சம் காப்பாற்றுவதற்காண்டி தேவையில்லாத விரைவு செலவு செஞ்சிட வேண்டாம். உங்களுடைய வாக்கு பார்க்காதே இருக்கட்டும், முயற்சி செஞ்சு பாருங்க. ஏன்னா டைவர்ட் ஆகி அதை விட்டு போயிருங்க. ஸோ அதுக்காக தேவையில்லாத ஒரு விரைவு செலவோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ மேற்கொள்ள வேண்டாம். கனவு வழங்கும்போது சின்ன விஷயங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போகிறதோ மனைவி காரட்டை விட்டு கொடுத்து போகிறதோ தப்பே கிடையாது. ஸோ குறுகிய காலகட்டங்கள் தான் அந்த பிரச்சனைக்குரிய காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் வெட்டி கொடுத்து போனீங்கன்னா கனவு வெற்றி மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உறுதியாக கிடைக்கும் என குறிக்கவில்லை. மேலும் இந்த சிம்ம ராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையும் சந்திராஷ்டமம் 3/6/2024 4/6/2024 வரையும் சந்திராஷ்டமங்களுக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட கால அளவில் கொஞ்சம் நிதானம் முடிவுகளை அவசரப்பட வேண்டாம். எந்த விஷயத்தையும் முன்கூட்டியே யோசித்து நிதானம் செய்யப்படுங்க. உங்களுடைய தையையும் தன்னம்பிக்கை இருக்குங்கிறதுக்காண்டி யார்ட்டையும் வாங்கிட்டாலும் மாட்டிக்கிற வேண்டாம்னு தான் நான் தெளிவாக சொல்கிறது. இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சமாளிப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் வழிபாடு 3 வேளை பூஜைகள் செய்யக்கூடிய அம்மன் கோவில் வழிபாடு நீங்கள் உறுதியாக பின்பற்றுங்கள். இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு வழிபாடு கொடுத்து என போய்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள், வேறு பிரசவம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதில் இருக்கலாம் கட்டாய கீழே உள்ள வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் அனுப்புங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முதல் துல்லியமாக ஜாதக பலன்கள் கூறப்படும் என குறிப்பிடுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளதற்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டு சிம்மராசிகள் அனைவருக்கும் பரிமாண வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரவாடி சிவராசி. நன்றி.